பிரார்த்தனை. கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு ஃபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம். சரஸ்வதி நமஸ்துभ्यं வரதே காமரூபிணி வித்யாரம்பं கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. குருர்ப்ரம்மா குருர்விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஹரி ஓம். ரெண்டாவது அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோமா? 15 பார்க்கணும். ஆமா. சரி. யம் ஹி ந व्यथयन्ति ஏதே புருஷம் புருஷ ரிஷப சம துக்க. அந்த அஹன்னா போட்டு சொல்றது மாதிரி கா சொல்லணும். துக்க இடையில விசர்க்கம் இருக்கு காவுக்கு முன்னாடி. சுகம் தீரம் சக அமிர்தத்வாய கல்பத்தே. வெதயந்தி ஏதே சேரும்போது வெதயந்தியேதே அப்படின்னு மாறும். புருஷ ரிஷப ரிஷப சேரும்போது புருஷர்ஷப. சமதுக்க சுக்கம் அனுஸ்வாரம் தீரம் வாரதுனால இன்னா மாறும். சமதுக்க சுகம் தீரம். சக அமிர்தத்துவாய அக விசர்க்கம் வந்திருக்கு. அப்புறம் வல்லின வரல, என்னாகும்? மைக் அன்மியூட் பண்ணி சொல்லணும். நமக நாராயணாய மாதிரி நமோ நாராயணாய சோமிருதத்துவாயன்னு மாறும். அந்த ஆ இந்த ஓக்குள்ள ஒடுங்கிடும். அதனால எஸ் மாதிரி போட்டு காமிப்பாங்க. சோமிருதத்துவாய. இது எல்லாம் அப்படியே. குமாரி உஷாமா யம் ஹி ந व्यथयन्त्येते யம் ஹி ந व्यथयन्त्येते யம் ஹி ந व्यथयन्त्येते புருஷம் புருஷர்ஷப புருஷம் புருஷர்ஷப புருஷம் புருஷர்ஷப சமதுக்க சுகம் தீரம் சமதுக்க சுகம் தீரம் சமதுக்க சுகம் தீரம் சோமிருதத்வாய கல்பதே
सोमृतत्वाय कल्पते सोमृतत्वाय कल्पते यं हि न व्यदयन्त्येते पुरुषं पुरुषर्षभ समदुःखसुगं धीरं सोमृतत्वाय कल्पते கவிதா. यं हि न व्यदयन्त्येते पुरुषं पुरुषस्वव समदुःखसुखं धीरं सोमृताय कल्पते यं हि न व्यदयन्त्येते पुरुषं पुरुषस्व समदुःखं सुखं धीरं सोम अमृतत्वाय कल्पते. கரெக்டானா சாமி? 16 ந அசதः வித்யதே பாவः ந அபாவः வித்யதே சதः உபயோः अपि दृष्टः अन्तः तु अनयोः तत्त्वदर्शिभिः न असतः சேரும்போது நாசதः அப்புறம் அக விசர்க்கம் அடுத்தது வல்லினம் வரல அப்போ என்னாகும் விசர்க்கம் ஓவா மாறும் அப்ப நாசதோ வித்யதே பாவக இந்த இடத்துல நம்ம மூச்சு எடுக்கிறோம் ஒருவேளை மூச்சு எடுக்காம தொடர்ந்து சொன்னா இங்கேயும் அக விசர்க்கம் அப்புறம் வல்லினம் வரல அப்போ பாவக எப்படி ஆகும் பாவோ ஓ அகாரம் விசர்க்கம் ஓவா மாறும் பாவோ உங்க புக்கில் ஒருவேளை அந்தபடி போட்டிருப்பாங்க நாம் அந்த இடத்துல மூச்சு எடுக்கிறதுனால பாவகன்னு சொல்ல போகிறோம் ந அபாவக சேரும்போது நாபாவக இங்கேயும் அபாவக அக விசர்க்கம் தொடர்ந்து வல்லினம் வரல அப்போ விசர்க்கம் என்னவாக மாறுது ஓ அப்ப நாபாவோ வித்யதே சதஹ உபயோஹோ அபி விசர்க்கம் பொதுவா முதல் மாற்றம் இர்ரா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இங்க அது இர்ரா மாறுது இர் அப்புறம் ஆவு கூட சேர்ந்து ராவா மாறுது அப்போ உபயோரபி அப்படின்னு மாறுது திருஷ்டக அக விசர்க்கம் அடுத்தது வல்லினம் வரல அப்ப அது என்னவாகும் அப்ப திருஷ்டோந்தக இந்த ஆ அடுத்து தொடர்ந்து ஆ வந்துன்னா அந்த ஆ ஓக்குள்ள போயிடும் அதுக்கு பதிலாக எஸ் போட்டு காட்டுவாங்க அவக்கிரகம் போட்டு காட்டுவாங்க அப்ப திருஷ்டோந்தக இந்த இடத்துல நம்ம மூச்சு எடுக்கிறோம் அதனால திருஷ்டோந்தகன்னு சொல்ல போறோம் புக்கில் மூச்சு எடுக்காம சொல்றதுபடி போட்டிருக்கலாம் அந்தக விசர்க்கம் அடுத்தது தூ வந்திருக்கு விசர்க்கத்துக்கு பிறகு தா வர்க்கம் வந்திருக்கு விசர்க்கத்துக்கு பிறகு சாவோ தாவோ வந்தா விசர்க்கம் என்ன ஆகும் இஸ்ஸா மாறும் நமஹதே நமஸ்தே மாதிரி இஸ்ஸா மாறும் அப்போ திருஷ்டோந்தஸ்து அப்படின்னு வரும் நம்ம மூச்சு எடுக்கிறோம் அதனால நம்ம அப்படி பண்ண போறது இல்லை ஆனா புக்கில் ஏன் அப்படி எழுதியிருக்காங்கிறதுக்கு காரணம் சொல்றேன் அப்புறம் தூ அனயோஹோ சேரும்போது துவனயோஹோ அப்படின்னு மாறும் துவனயோஹோ விசர்க்கம் அடுத்தது தா வந்திருக்கு அப்ப விசர்க்கம் என்னவாகும் சா தா வந்தால் மைக்கு அன்மியூட் பண்ணணும்
நிரசம்யம். துவனையோ சாத்தா வந்தா அது இஸ்ஸா மாறும் விசர்க்கம். அப்ப துவனையோஸ் தத்துவ தர்ஷிவிகி அப்படின்னு மாறும். இப்ப சுவாமிஜி எனக்கு இந்த விசர்க்கம் எதெல்லாம்னு தெரியாது சுவாமிஜி. உங்க புக்கில் அதை சேர்த்து ஏற்கனவே எழுதுனதுனால உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் பிரித்து சொல்லும்போது அதை சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு ந அசதக அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல விசர்க்கத்தை தான் நான் அப்படி சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம். பாவக அந்த இடம் ஒரிஜினலாக விசர்க்கம் தான் இருந்திருக்கு, பிறகு சந்தி விதிப்படி மாறி இருக்கு, நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் வேணா அப்படி நான் பிரித்து சொல்லும்போது மார்க் பண்ணிக்கணும். ந அபாவக அப்படின்னு சொல்கிறேன், உபயோகோ அபி அப்படின்னு சொல்கிறேன், திருஷ்டக அந்தக இந்த மாதிரி நான் சொல்லும்போது நான் இந்த இடம்லாம் விசர்க்கம் சொல்கிறேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பிறகு அது மாறின பிறகு உள்ள நிலைமை வந்து உங்கள் புத்தகத்தில் இருக்கும். அது ஏன் அப்படி மாறுது அப்படிங்கிற காரணம் அது தெரிஞ்சாதான் நம்ம பிரித்தா எப்படி படிக்கணும், சேர்த்தா எப்படி படிக்கணும், மூச்சு விடாமல் சொல்லும்போது எப்படி படிக்கணும், மூச்சு எடுத்து சொல்லும்போது எப்படி படிக்கணுங்கிற வித்தியாசம் நமக்கு புரியும். இல்லாட்டா ஒருத்தர் சொல்கிறது தப்பு, பிரித்து சொல்கிறவங்க சொல்லும்போது தப்பு மாதிரி தெரியும், ஆனால் அவங்க சரியா இலக்கணம் தெரிஞ்சனால அப்படி பிரித்து சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்லோகம் குமாரி உஷா. நாசதோ வித்யதே பாவஹ நாசதோ வித்யதே பாவக நாசதோ வித்யதே பாவக நாபாவோ வித்யதே சதஹ நாபாவோ வித்யதே சதக நாபாவோ வித்யதே சதக உபயோரபி திருஷ்டோந்தஹ உபயோரபி திருஷ்டோந்தக உபயோரபி திருஷ்டோந்தக त्वनयोस्तत्त्वदर्शिभिः 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 नासदो विद्यते भावः नाभावो विद्यते सदः उभयोरपि दृष्टोऽन्तः त्वनयोस्तत्त्वदर्शिभिः नासदो विद्यदो भवः नाभवो विद्यते सदा சாமி இதுல ஹா வரணுமா சாமி லாஸ்ட்ல? ஆமா, எப்பவுமே கடைசியா வரும்போது விசர்க்கத்தை உச்சரிக்கணும். நாபவே வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டதோ கண்யேயஸ்தத்வதா தர்ஷபிஹி நாசதோ வித்யதே பவவே நாசதோ வித்யதே பவவேஹ நாபவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டதோ கண்யேய தத்வதா தர்ஷபிஹி. பொதுவாக பென்சில் ஏதாவது வச்சு நீங்கள் உங்கள் புஸ்தகத்தில் நாம் பிரித்து சொல்லும்போது உரிய மார்க்கிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது பிறகு உனக்கு சௌகரியமாக இருக்கும். சரி சாமி. அவிநாஷி 17 து தத் வித்தி ஏன சர்வம் இதம் ததம் விநாசம் அவ்யயஸ்ய அஸ்ய ந கஷ்சித் கர்த்தும்
அருகதி. இது அதில் உள்ள வார்த்தைகள் எப்படி சேருதுன்னு பார்ப்போம். தத்து வித்தி, அப்போ அந்த சேரும்போது இத்துங்கிறது இது அப்படிங்கிறது மாறிடும். அப்போ தத் வித்தி. சர்வம் இதம் சேரும்போது சர்வமிதம். இதம் அதில் அனுஸ்வாரம் இருக்கு, அடுத்தது தா வாரதுனால இன்னா மாறிடும். அப்போ சர்வமிதம் ததம். விநாசம் அவ்யயஸ்ய சேரும்போது விநாசம் அவ்யயஸ்ய. அவ்யயஸ்ய அஸ்ய சேரும்போது அவ்யயஸ்யாஸ்ய. மூணும் சேரும்போது விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய. கர்த்தும் அர்ஹதி சேரும்போது கர்த்தும் அர்ஹதி. இப்போ ஸ்லோகம் குமாரி உஷா. அவிநாஷி து தத்வித்தி अविनाशि दुदद्वित्ते अविनाशि दुदद्वित्ते येन सर्वमिदं ततं येन सर्वमिदं तदं येन सर्वमिदं तदं विनाशमव्ययस्यास्य 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 न कश्चित् कर्तुमर्हति न कच्चित् कर्तुमर्हति न कच्चित् कर्तुमर्हति अविनाशि दुयदद्वित्ते येन सर्वमिदं ददं विनाशमव्ययस्यास्य न कच्चित् कर्तुमर्हति. அந்த கஷ்சித்து அப்படிங்கிற இடத்துல கஹ சித்து சேர்ந்தாக்கும் கஷ்சித்துன்னு வருது. அது பொதுவாக ஒரு வார்த்தையை சொல்கிறதுனால நான் அதை பிரிக்கலை. ஒரிஜினலாக கஹ சித்து சேர்ந்து விசர்க்கம், விசர்க்கத்துக்கு பிறகு சாவோ ஷாவோ வந்தால் அது ஷாவா மாறும் விசர்க்கம், இஷா மாறும் விசர்க்கம். அதனால் கஷ்சித் அப்படின்னு மாறும். இது பல இடத்துல இந்த இது வரப்போகுது. இனிமேல் ஏற்கனவே வரும், இனிமேலும் நிறைய தடவை வரக்கூடிய ஒரு சந்தி இது. அந்த இஷ்சித் அப்படிங்கிறது கச்சித் இல்லை கஷ்சித் அப்படின்னு வரும். கவிதா. அவிநாஷிதும் தத்வித்யஹி ஏனம் சர்வ இதம் இதம் ததம். சாமி கொண்டு சொல்லுங்க சாமி. அவிநாஷி து தத்வித்தி அவிநாஷு தத்வித்யஹி ஏனம் சர்வம் இதம் ததம் விநாசம் அவ்யஸ்ய ந கர்ச்சித் கர்த்தும் அர்ஹதி. கரெக்டானா சாமி? அவிநாஷி துத்தத்வித்தஹி ஏன சர்வம் இதம் ததம் விநாசம் அவ்யஸ்ய அகர்ஷித் கர்த்தும் அர்ஹதிஹி. 18 அந்தவந்தஹ. இப்போ உங்கள் புக்கில் அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது, அதில் விசர்க்கம் உண்டு, பிறகு அது மறைஞ்சிருது, அவ்வளோதான். அந்தவந்தஹ இமே தேகாஹா. அந்த இடத்துலையும் விசர்க்கத்தை பார்க்க முடியாது, அது சேர்த்து சொல்லும்போது மறைஞ்சிடுறதுனால நம்ம இந்த புத்தகம் பிரிண்ட் பண்ணுறது பொதுவாக சேர்த்து சொல்கிறவங்களை மனசில் வச்சு, பண்டிதர்களை மனசில் வச்சு போட்டிருக்காங்க. நம்ம எல்கேஜி யூகேஜி, அதனால் நம்ம அதில் பொருத்தமான இடத்துல குறிச்சிக்கிடணும். தேகாஹா அதில் விசர்க்கம் நாம் பென்சிலால் போட்டுக்க வேண்டியதுதான். நித்யஸ்ய உக்தாக ஷரீரிணக அநாஷினக அப்ரமேயஸ்ய
தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத. இது தனித்தனி வார்த்தைகள். எப்படி சேரும்போது என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு பார்ப்போம். அந்தவந்தக அக விசர்க்கம். அடுத்தது உயிரெழுத்து வருது, முக்கியமாக ஈ வருதுன்னு எடுத்துக்குவோம். அதனால அந்த விசர்க்கம் மறைஞ்சிரும். வழக்கமாக அக விசர்க்கம் என்ன சொல்லுவோம், தொடர்ந்து வல்லின வரலைன்னா ஓவா மாறுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஈ வந்ததுனால அது மறைஞ்சிரும். அப்போ அந்த வந்த ஈமே அப்படின்னு மாறிடும். தேகாஹா, நாம் இந்த இடத்துல மூச்சு எடுக்க போகிறோம், அதனால நாம் அப்படி தேகாஹா அப்படின்னே சொல்ல போகிறோம். சேர்த்து படிக்கிறதா இருந்தால் மட்டும் அந்த விசர்க்கம் போயிடும். அடுத்து நித்யஸ்ய உக்தாஹா சேரும்போது நித்யஸ்யோக்தாஹா. இந்த இடத்துல விசர்க்கம், விசர்க்கத்துக்கு அடுத்தது ஷா வந்திருக்கு. விசர்க்கத்துக்கு அடுத்தது சாவோ ஷாவோ வந்தால் விசர்க்கம் இஷா மாறும். அப்போ நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ. அப்போ நீங்கள் அதில் பென்சிலால் விசர்க்கத்துக்கு மேலே இஷ்ன்னு எழுதிக்கணும். கொஞ்சம் முன்னாடி நம்ம கஹச்சித்து கஷ்சித்து பார்த்தோம், அது மாதிரி இங்கேயும் விசர்க்கம் இஷா மாறிடும். அப்போ நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ அப்படின்னு வரும். அனாஷினஹ, அந்த இடத்துல அக விசர்க்கம். அக விசர்க்கம் வல்லின வராட்டா என்னவாகும், ஓவா மாறும். அந்த ஆ இந்த ஓக்குள்ள ஒழிச்சுக்கும். அதை காட்டுறதுக்கு அவக்கிரகம் எஸ் மாதிரி அடையாளம் போட்டு காட்டுவாங்க. அப்போ அனாஷினோ பிரமேயஸ்ய அப்படின்னு மாறிடும். தஸ்மாத் இத்து, அடுத்தது வல்லினம் வரல, அதனால அந்த இத்து இது அப்படின்னு சாஃப்ட் ஆயிடும். அப்போ தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத. இப்போ ஸ்லோகம். யாமினி அம்மாவுக்கு நான் பேசுறது கேக்குதா? நமஸ்காரம் குருஜி. கேக்குறது. சரி, நீங்களும் கலந்துக்கிறீங்களா? ஓகே, சரி. அப்போ குருஜி இந்த ஸ்லோகம் சொல்றேன், கேட்டு சொல்லுங்க. அந்த வந்த இமே தேஹாஹா. ஸ்லோகம் கையில் இருக்கா? நீங்க சொன்னது கேட்கலையே, எனக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, வரல, சவுண்ட் வரல. குமாரி உஷா அம்மாவுக்கு கேக்குதா? இப்பதான் கேக்குது, முதல்ல சவுண்ட் வரல. அப்படியா? இப்ப கேக்குது. யாமினி அம்மா, நான் மறுபடியும் சொல்றேன், இப்ப கேக்குதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அந்த வந்த இமே தேஹாஹா. இப்போ ரிப்பீட் பண்ணுங்களா அத? ஆமா. அந்தவந்த இமே தேஹாஹா நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ. நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ. அந்தவந்த இமே தேஹாஹா. அந்தவந்த இமே தேஹாஹா. நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ. நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ. அநாஷினோ பிரமேயஸ்ய. அநாஷினோ பிரமேயஸ்ய. அநாஷினோ பிரமேயஸ்ய. தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத. தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத. தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத. மொத்தமா ஒரு தடவை திருப்பி சொல்லுங்க. அந்தவந்த இமே தேஹாஹ. நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ. அநாஷினோ பிரமேயஸ்ய. தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத.
குமாரி உஷா. अन्तबन्ध इमे देहाः नित्यस्योक्ताः शरीरिणः अनाशिनो प्रमेयस्य तस्मात् युक्त्यस्व भारत. अन्तबन्ध इमे देहाः नित्यस्योक्ताः शरीरिणः अनाशिनो प्रमेयस्य तस्मात् युक्त्यस्व भारत. கவிதா. अन्तर्बन्ध इमे देहो नित्ययुक्तशरीरिणः अनाशिनो प्रमेयस्य तस्माद्युक्तस्य भारत. अन्तर्बन्ध इमे देहो नित्ययुक्तशरीरिणः अनाशिनो प्रमेयस्य तस्माद्युक्तस्य भारत. 19 யஹ ஏனம் வேத்தி ஹந்தாரம் யஹ ச ஏனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதஹ ந அயம் ஹந்தி ந ஹன்யதே. இங்கே யக அக விசர்க்கம் அடுத்தது உயிரெழுத்து வர்றதுனால ஏ வாரதுனால மறைஞ்சிரும். அப்போ ஏனம் அப்படின்னு மாறிடும். ஏனம் வேத்தி நாம் சேர்ந்து சொல்லும்போது அனுஸ்வாரம் அந்த வாவை மூக்கால சொல்கிற வாவா மாற்றிடும். ஏனம் வேத்தி அப்படின்னு மாறும். ஹந்தாரம் யஹ ச விசர்க்கம், விசர்க்கத்துக்கு பிறகு ஷாவோ சாவோ வந்தால் விசர்க்கம் இஷா மாறிடும். அப்போ யஷ் ச அப்படின்னு மாறும். ச ஏனம் சேரும்போது சைனம்னு மாறும். எல்லாம் சேரும்போது யஷ் சைனம். மன்யத்தே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதஹ. அந்த இடத்துல நாம் மூச்சு எடுக்கிறோம், அதனால நம்ம விஜானீதகன்னு சொல்ல போகிறோம். சேர்த்து சொல்கிறதா இருந்தால் அக விசர்க்கம், அடுத்தது வல்லின எதுவும் வரல, அதனால் அக விசர்க்கம் ஓவா மாறும். நமோ நமக நாராயணாய நமோ நாராயணாய மாறுறது மாதிரி. அப்போது விஜானீதோ நாயம் அப்படின்னு வரும். நாம் இந்த இடத்துல மூச்சு எடுக்கிறதுனால விசர்க்கத்தை உச்சரிக்க போகிறோம். அடுத்தது ந அயம் சேரும்போது நாயம். மீதியெல்லாம் அப்படியே. குமாரி உஷா. ஏனம் வேத்தி ஹந்தாரம் येनं वेत्ति हन्तारं येनं वेत्ति हन्तारं यश्चैनं मन्यते हतं यश्चैनं मन्यते हतं यश्चैनं मन्यते हतम् उभौ तौ न विजानीतः उभौ तौ न विजानीतः उभौ तौ न विजानीतः नायं हन्ति न हन्यते नायं हन्ति न हन्यते नायं हन्ति न हन्यते येनं वेत्ति हन्तारं यच्चैनं मन्यते हतम् उभौ तौ न विजानीतः नायं हन्ति न हन्यते. यामिनी अम्मा. आं गुरुजी. य येनं वेत्ति हन्तारं यश्चैनं मन्यते हतं य येनं वेत्ति हन्तारं यश्चैनं मन्यते हतम् उभौ तौ न
उभौ तौ न विजानीतो नायं हन्ति न हन्यते उभौ तौ न विजानीतो नायं हन्ति न हन्यते य एनौ वेति हन्तारं यश्चैनं मन्यते हतम् उभौ तौ न विजानीतो नायं हन्ति न हन्यते य एनौ वेति हन्तारं यश्चैनं मन्यते हतम् उभौ तौ न विजानीतो नायं हन्ति न हन्यते. कविता नायेनं वेदिद हन्तारं यस्य सैनं अन्यदे हतम् उभौ न विजयते इह नयं हन्ति न हन्यते या येनं वेदि हन्तारं यस्सैनं अन्यदे हतम् उभौ तौ न विजयते नयं हन्ति न हन्यते